மோசே தன்னுடைய இறுதி நாட்களில் ஜனங்களை பார்த்து பேசுகிற இந்த உபாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வீட்டில் நேரம் இருக்கும்போது வாசிங்க. அழகான வார்த்தைகளை ஆவியானவர் என்ன செஞ்சுருக்கிறார்னா மோசையினுடைய உபாகமத்தில் எழுதி வச்சிருக்கிறார். உபாகமத்தை வாசிச்சிங்கன்னா ஒரு தேன் கூட்டை ருசிக்கிறது மாதிரியே இருக்கும். அவ்வளோ அழகான ஒரு புஸ்தகம் உபாகமத்தின் புஸ்தகம். நீங்கள் மட்டும் கிரமமாக வாசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புஸ்தகமும் அப்படி தான் இருக்கும். ஆனால் கிரமமாக வாசிக்க தெரியாதவங்களுக்கு கூட உபாகம புஸ்தகம் என்ன செய்யும், ரொம்ப பிடிச்சமான புஸ்தகமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா வாக்கு தத்தங்களும் இந்த உபாகம புஸ்தகத்தில் தான் இருக்குது. உபாகம புஸ்தகத்தில் தான் வாக்கு தத்தங்கள் அதிகமாக இருக்குது. நீயோ கடன் வாங்க மாட்டாய் அப்படின்ற வாக்கு தத்தம், நீ வாளாகாம தலையாவ அப்படின்ற வாக்கு தத்தம் முதற்கொண்டு ஏராளமான வாக்கு தத்தங்கள். உன் கையிடுகிற வேலைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் எந்த புஸ்தகத்தில் இருக்குன்னு தெரியல பாஸ்டர், நான் பைபிளில் இருக்கும் பாஸ்டர்னு இத்தனை வரைக்கும் நீங்கள் சொல்லியிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எளிய முறையில் நீங்கள் உபாகமத்தை வாசிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு என்ன செய்யும், ஊக்கம் பிறக்கும், நீங்கள் உற்சாகமாவீங்க. உபாகமத்தில் அவ்வளவு கர்த்தர் என்ன செய்வார்னா தன்னுடைய ஜனத்தை நேசிக்கிறதை வெளிப்படுத்துவார். அதனால் இந்த உபாகமத்தின் புஸ்தகம் அருமையான புஸ்தகம். இந்த உபாகமத்தின் புஸ்தகத்தில் தான் தேவன் தன்னுடைய ஜனத்திற்கு பல வகையான ஆசீர்வாதங்களை சொல்லும்போது, இப்பொழுது நாம் வாசித்த இந்த வசனத்தை மோசே சொல்லுகிறான். நாம் எல்லாம் பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். என்ன பாக்கியம் அப்படின்னா, தேவனையே நமக்கு சமீபமாக கொண்டிருக்கிறோம். தேவனை சமீபமாக கொண்ட ஜனம் யாருமே இல்லை. நம்ம தான் என்ன செஞ்சுருக்கிறோம், சமீபமாக வச்சுருக்கிறோம். அதுக்கு முதல் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசிங்க 6ஆம் வசனம். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்க கவனிச்சீங்கன்னா நீங்க தான் மற்றவங்க பார்வையில் எப்படி இருப்பீங்களா, ஞானமும் விவேகமுமான ஜனங்களா இருப்பீங்களா. ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் உங்களுக்கு அப்படிப்பட்ட அடையாளத்தை அந்த பூமியில கொடுக்குது. அதனால தான் இதெல்லாம் நீங்க கவனிங்க அப்படின்னு மோசே சொல்லிட்டு தான் இந்த அடையாளத்தை நமக்கு இந்த பூமியில ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் யார் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை என்ன செய்யணும், கவனிச்சு நடக்கிற ஜனங்கள். அதுக்கு அடுத்த வசனத்தில் தான் சொல்றாரு, இந்த மாதிரி வார்த்தைகளை கொடுத்த தேவன் நமக்கு சமீபமாக இருக்கிறார், தேவன் பட்சத்தில் இருக்கிறார், தேவன் நம்ம மேலே எப்பயுமே கண்ணோக்கமாக இருக்கிறார் அப்படின்னு பல ஆசீர்வாதமான சூழ்நிலைகளை சொல்லுவார். அப்போ தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேடும்போது பைபிளில் சங்கீதக்காரன் சொல்கிறார், நீங்கள் உண்மையாக தேடுனீங்கன்னா அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறத நீங்கள் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். உண்மையாக தேடுறவங்களுக்கு அவர் பக்கத்தில் இருக்கிறார், சமீபமாக இருக்கிறார். உண்மையாக தேடும்போது அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணரலாம். உண்மையாக தேடும்போது அவருடைய மகிமை உங்களை தொடுவதை போல நீங்கள் பார்க்கலாம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது அவர் சமீபமாக தான் இருக்கிறார். தீர்க்கதரிசி சொல்லும்போது எரேமியா சொல்வார், அவர் தூரத்துக்கு மாத்திரமல்ல அவர் சமீபத்துக்கு தேவனாக இருக்கிறார். சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கு அவர் என்ன செய்கிறார், தேவனாக இருக்கிறார். அவர் எல்லாத்துக்கும் சமீபமாக தான் இருக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது நீங்கள் தடவியாகிலும் அவரை என்ன செய்யலாம்னா கண்டுபிடிக்கணும். அந்த அதிகாரத்தை வாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் 17ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடபடிகளில் ஒரு பிரசங்கத்தை பண்ணுகிறார். அந்த பிரசங்கத்தை பண்ணும்போது அவர் அழகான வார்த்தைகளை அங்கே சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் தடவியாகிலும் 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 17ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை வாசிங்க. நல்ல 19ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரம். 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அவரை தடவியாகிலும் கண்டுபிடிக்கணும். வாசிங்க வாசிங்க. பாருங்க, அவர் யாருக்கும் தூரமானவர்லாம் கிடையாது. ஆனால் எப்படியாவது மனுஷன் தன்னை என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அவர் எல்லாத்துக்கும் சமீபமாக தான் இருக்கிறார். அதனால தான் சொல்லுகிறது, அவரை சமீபமாய் கொண்டு இருக்கிறவர்கள் நாம தான். அதனால தான் இயேசு சொல்லும்போது சொன்னார், என் நாமத்தினால நீங்கள் எங்கே கூடினாலும் நான் என்ன செய்கிறேன், அங்கே வருகிறேன் அப்படின்னு இருக்கிறார். உங்கள் மத்தியில் தான் வந்து உலாவுவேன்றார். பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துக்கார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன்றார். அப்போ தேவன் நமக்கு தூரமானவர்லாம் கிடையாது. நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே என்ன செய்கிறார், தேவன் இருக்கிறார். நம்முடைய நினைவுகள் தேவனுடைய, ஆமாம்,
தேவனை பற்றிய நினைவு, நம்முடைய நினைவுகள் தேவனுக்கு சமீபமாக இருந்தால் போதும்னு வச்சுக்கோங்களேன். நம்முடைய எண்ணங்கள் தேவனுக்கு சமீபமாக இருந்தால் போதும். அவர் நமக்கு பக்கத்தில் இருக்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்கிறார், நாம் அவருக்குள்ளே தான் அசைகிறோம். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். அவருக்குள்ளே தான் நாம் அசைகிறோம், ஏனெனில் அவருக்குள்ளே தான் நம்ம பிழைச்சிருக்கிறோம், அவருக்குள்ளே தான் நம்ம அசைக்கிறோம், அவருக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். பாருங்க, அழகா சொல்றாரு. அவர் எங்கே இருக்கிறார்னா, நாம நடக்கிற இடத்துல அவர் இருக்கிறார், நம்ம அசைகிற இடத்துல அவர் இருக்கிறார், நம்ம நிற்கிற இடத்துல அவர் இருக்கிறார். அவருக்குள்ள தான் நம்ம என்ன செய்கிறோம்? உலாவிக் கொண்டு இருக்கிறோம். நமக்குள்ள அவர் உலாவுகிறார், அதே நேரத்தில் அவருக்குள்ள நாம் என்ன செய்கிறோம்? உலாவிக் கொண்டு இருக்கிறோம். அதனால தான் இங்கே சொல்லுகிறான், நமக்கு அவர் தூரமானவர்லாம் கிடையாது. அதனால தான் சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்கிறார், நீங்கள் உண்மையாக தேடுனீங்கன்னா அவர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதான் மோசே சொல்லும்போது சொல்கிறாரு, அவரை சமீபமாக, தெய்வத்தை சமீபமாக வச்சிருக்கிறவங்க நாம தான், தேவனை சமீபமாக வச்சிருக்கிறவங்க நாம தான். வேற யாருக்கும் தேவன் சமீபமாலாம் கிடையாது. தேவன் நமக்கு மாத்திரம்தான் சமீபமாக இருக்கிறார் அப்படின்னு மோசே தன்னுடைய ஜனத்திற்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால தான் அவன் சொல்லுகிறான், நீங்கள் பாக்கியம் பெற்ற ஜனங்கள். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்தில் அந்த ஜனங்கள் விக்கிரக ஆராதனை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஜனங்கள் விக்கிரக ஆராதனை செய்ய ஆரம்பித்த உடனே தேவன் கோபப்பட ஆரம்பிச்சிருவார். அந்த வசனத்தை வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 16வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33:16 வாசிங்க. பாருங்க, அழகா சொல்றான் ஆண்டவரே, நீங்க எங்க கூட இருக்கிறதுனால தான் நாங்கள் விசேஷித்தவர்கள், நாங்கள் உண்மை கண்டு கொண்டதுனால தான் நாங்கள் விசேஷித்தவர்கள். நீர் எங்க கூட இருக்கிறதுனால தான் மற்றவங்க எங்களை தொடாம இருக்கிறாங்க. நீங்க எங்க கூட இருக்கிறவங்க தான் இதனால தான் மற்றவங்க எங்களுக்கு தொல்லை கொடுக்காம இருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்க கூட இருக்கிறத மற்றவங்க பார்த்தா தான் உங்களுக்கு தொல்லை கொடுக்காம இருப்பாங்க. மற்றவங்க உங்க கூட தேவன் இருக்கிறத பார்த்தா தான் உங்களை தொட மாட்டாங்க. அதனால தான் அழகா சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் எங்களை விட்டுட்டு நீங்க வைங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, இனி நான் உங்களோட நடக்க முடியாதுப்பா, உங்களுடைய செயல்கள் என்னை கோபம் ஊட்டுகிறது. நீங்கள் 32ஆம் அதிகாரம் 33வது அதிகாரத்தில் வீட்டில் போய் வாட்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். உங்களுடைய செயல்கள் எனக்கு கோபம் ஊட்டுகிறது. நான் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேனோ அதை செய்கிறீங்க. நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன், உங்கள் பாளையத்தில் தான் உலாவிக் கொண்டு இருக்கிறேன், உங்கள் வீடுகளில் தான் நான் நடந்து கொண்டு இருக்கிறேன். ஆனாலும் எனக்கு ஆகாத காரியங்களை நீங்கள் மறுபடியும் என்ன செய்கிறீங்க? செய்து செய்து என்னை மனப்படி வாக்குறீங்க, என்னை வேதனைப்படுத்துறீங்க. அதனால் நான் உங்கள் கூட வரல, என் தூதனை அனுப்புகிறேன். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் இதே மாதிரி தான் சொல்லியிருக்கும். புதிய ஏற்பாட்டில் எபேசியருக்கு பவுல் சொல்லும்போது சொல்வார், பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யாதீங்க? துக்கப்படுத்தாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதீங்க. நீங்கள் எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். பரிசுத்த ஆவியானவரை ஏன் துக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு முதல் சொல்லுவார் பாருங்களேன். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துறதுனா என்ன அப்படின்னு எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை முடிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் முடிப்பார். வாசிங்க, அந்த 30வது வசனத்துல வாசிங்க. அன்றியும் சகலவித கசப்பும் கோபமும் வாசிங்க. பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவது எப்படி இஸ்ரவேலர்கள் தேவனை துக்கப்படுத்தின உடனே தேவன் உடனே எப்பா நான் உங்களோட பயணம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, நீங்கள் மறுபடியும் என்னை துக்கப்படுத்துறீங்க, அதனால் என் தூதனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். உடனே அந்த மோசே தலைவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரே நீங்கள் வந்தால் தான் நாங்கள் நடக்க முடியும், நீங்கள் வந்தால் தான் எங்களுடைய பயணம் வெற்றியாக மாறும், நீங்கள் வந்தால் தான் மற்றவர்களால் எங்களுக்கு பிரச்சனை இருக்காது, அதனால் நீங்கள் வரலைன்னா எங்களை இந்த இடத்த விட்டு கொண்டு போகாதீங்க. அப்படியே பேசுவான். நீங்கள் வரலைன்னா எங்களை இந்த இடத்த விட்டு கொண்டு போகாதீங்க. ஆண்டவரை பார்த்து அவ்வளோ தைரியமாக பேசுவான். நீங்கள் இருந்தால் இந்த வாழ்க்கை என்ன செய்கிறோம்? நாங்கள் வாழ்கிறோம்.
நீங்கள் இல்லையா, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவையில்லை அப்படின்னு மோசே ஆண்டவரோடு கூட பேசுவான். இதே போல தான் இங்கே பரிசுத்த ஆவியானவரை குறித்து போட்டிருக்குது. நீங்களும் நானும் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இந்த காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் துணை இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்வு சீக்கிரத்தில் நரகமாக மாறிடும். பரிசுத்த ஆவியானவர் துணை இல்லைன்னா சீக்கிரத்தில் நம்முடைய வாழ்விலே அழுகையும் பற்கடிப்பும் கேட்டுக்கொண்டே தான் இருக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் நாம இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நாம் நிச்சயமாகவே பல வகையான வறட்சிகளையும் பல வகையான சேதங்களையும் பார்ப்போம். அப்படிப்பட்ட கொடிய காலம் இது. அப்ப இங்க பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் என்ன அப்படின்னா, அழகா ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார், ஒரு கசப்பு, நம்ம விடாத கசப்பு இருக்கக்கூடாது. கசப்பு வரலாம் வாழ்க்கையில், என் மேலே உங்களுக்கு கசப்பு வரலாம், உங்கள் மேலே எனக்கு கசப்பு வரலாம். ஆனால் அந்த கசப்பை விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. கசப்பை முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், கடத்தி விட பார்த்துடணும். அதுக்கடுத்து தான் போட்டிருக்குது, கசப்பு வரலாம், கோபம் வரலாம், மூர்க்கம் வரலாம், கூக்குரல் வரலாம், எல்லாமே வரலாம். அடுத்து சொல்கிறாரு, எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு மறந்துட்டு போய்கிட்டே இருங்க. அப்போ தான் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் உணர முடியும். ஏனென்றால் கொரிந்தியருக்கு பவுல் சொல்கிறார், ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயமே நீங்கள் தான்றார். ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயம் நீங்கள் தான், தேவனுடைய வீடு நீங்கள் தான். நீங்கள் என்ன செய்யணும், தேவனை வெளிப்படுத்துகிற பாத்திரம் நீங்கள். பவுல் சொல்லும்போது சொல்கிறார், மண் பாண்டங்களிலே அந்த மகிமையான தேவனை என்ன செய்கிறார், நாங்கள் வச்சிருக்கிறோம் அல்லது தரிச்சிருக்கிறோம் அப்படின்றார். ஆவியானவருடைய கனிகள் எல்லாம் நமக்கு தெரியும். என்ன தெரியும், ஏதாவது ஆவியானவர் கனி தெரியுமா? ஆவியின் கனிகள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். ஆமாம், அதில் அன்பு, சந்தோஷம், சமாதானம் இப்படி தான் போட்டிருக்குது. ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் வெளிப்படக்கூடியது. ஆனால் அதுக்கு அடுத்து பரிசுத்த ஆவியானவரை நான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் கோபத்தையும் மூர்க்கத்தையும் வெளிப்படுத்தினேன்னா அவர் எனக்குள்ளே இருக்கிறவர் துன்பப்படுவார், அவர் துன்பப்படுவார். அதனால தான் பைபிளில் நீங்கள் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு அதுக்கு முதல் வசனங்களில் சொல்லுவார். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை துன்பப்படுத்துறீங்கனாலே யாருக்கு இடம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம், பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால தான் பரிசுத்த ஆவியானவரை துன்பப்படுத்துறீங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்கலைன்னா பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்வீங்க, கனம் பண்ணுவீங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு சமீபமாக இருக்கிறார், நமக்கு தூரமாலாம் இல்லை. ஏதோ தேவன் நம்மளை கவனியாதவர் போலலாம் இல்லை. தேவன் நம்முடைய செயல்கள் எல்லாருமே அவருக்கு தெரியும், நம்முடைய நினைவுகள் எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால தான் சங்கீதக்காரர் 139 சொல்கிறான், நான் உட்கார்ந்திருந்தாலும் எழுந்திருந்தாலும் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அறிஞ்சிருக்கிறீங்க. அவர் எங்கேயுமே நம்மளை தனியாக விடலை, அவர் எப்பயுமே நம்மளை தனியாக விடலை. நம்மளை தனியாக இருக்கவும் அவர் விடுறதில்லை, நம்ம கூடயே தான் இருக்கிறார். அவர் நம்ம கூட தான் இருக்கிறார் என்பதை நாம தான் உணராமல் இருக்கிறோமே ஒழிய, அவர் எப்பயும் நம்ம கூட தான் என்ன செய்கிறார், இருக்கிறார். அதனால தான் இயேசு சொல்லும்போது சொல்கிறாரு, உலகத்தின் முடிவு வரையிலும் நான் என்ன செய்வேன், உங்களோட தான் இருப்பேன், சதா காலங்களிலும் நான் உங்கள் கூட தான் இருப்பேன்றார். அப்போ தேவன் நமக்கு சமீபமாக இருக்கிறார், தேவன் நம்ம கூட தான் இருக்கிறார், தேவன் நம்ம வலது பார்சத்தில் தான் நிற்கிறார், தேவன் நம்முடைய பட்சத்தில் தான் நடக்கிறார், தேவன் நம்மளோடு கூட அவர் எப்போயும் என்ன செய்கிறார்னா கை கோர்த்தவராக இருக்கிறார். முதல் நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். அவர் யாருக்கும் தூரமானவர்லாம் கிடையாது. ஆனால் நீங்களும் நானும் அவரை உண்மையாக தேடணும்னா அவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறத என்ன செய்யலாம், உணர முடியும். உண்மையாக தேடாமல் நம்மளால் உணர முடியாது. உண்மையாய் தேடுவது என்பது நாம் முழுவதுமாக எல்லாவற்றையும் மறந்து அவரை நோக்கி பார்க்கும்போது மட்டுமே நாம் உண்மையாக தேடுகிறவர்களாக இருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் கிதியோன் என்கிற ஒரு மனிதனை குறித்து 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் கிதியோன் என்கிற ஒரு மனிதன், அந்த மனிதனுக்கு போராட்டம் என்னன்னா, மீதியானியர்கள் என்கிற எதிரி மக்களோடு போராட்டம். அந்த எதிரி மக்களோடு அவன் போராடி கொண்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரே பயம், இந்த எதிரிகள் எப்படியாவது வந்துடுவாங்களோ, எதிரிகள் நாம் விதைச்சதை அறுத்துருவாங்களோ, எதிரிகள் நாம் உழைச்சதை பிடிக்கிட்டு போயிடுவாங்களோ. ஏன்னா எதிரிகள் அப்படி தான் பிடிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு. எதிரிகள் அப்படி தான், இவங்க இவங்க விதைக்க அவங்க அறுத்துட்டு போயிடுவாங்களாம், இவங்க சம்பாதிக்க அவங்க பிடிக்கிட்டு போயிடுவாங்களாம். இப்படி தான் இருந்துச்சான். அப்போ தான் கிதியோனுக்கு ஒரே போராட்டம். அப்போ தேவன் எங்களோட கூட இருந்தால் ஏன் எங்களுக்கு இது நடக்குது அப்படின்னு கிதியோன் கேட்குறான். தேவன் எங்களோடு கூட இருந்தால் இது ஏன் எங்களுக்கு நடக்குது, ஏன் எங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் மறுபடியும் நாங்கள் உழைக்கிறோம், ஆனால் உழைக்கிறது எங்களுக்கு நிலைக்க மாட்டேங்குது, கையில் வருது, ஆனால் எப்படியோ எதிரிகள் எங்களை பிடிக்கிட்டு போயிடறாங்க.
அப்படின்னு ஒரே போராட்டத்தில் கிதியோன் இருக்கிறான். அப்போ கிதியோன் நினைக்கிறான், தன்னை யாருமே பார்க்கல, தனக்கு தேவனும் உதவலை, நான் படுகிற கஷ்டம் தேவனுக்கும் தெரியல, தேவன் எங்கேயோ என்ன செய்கிறார், அவ்வளோதான் நம்மளை விட்டுட்டு ஒதுங்கிட்டார் அப்படின்னு சொல்லி கிதியோன் இரவு நேரத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். எத்தனை பேர் இரவில் உட்காந்து யாரும் நமக்கு இல்லைன்னு அழுதுங்கன்னு தெரியாது, யாரும் நமக்கு உதவலைன்னு சொல்லி அழுதுங்கன்னு தெரியாது, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அதெல்லாம் ஆண்டவர் கவனிச்சுக்கிட்டு இருந்தார். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் ஆண்டவர் உங்கள் பார்வையில் என்ன செய்றீங்க, அவர் உறங்குகிறதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை. பைபிள் அப்படி தான் நமக்கு 121 சங்கீதம் சொல்லுது. அவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அப்போ இந்த கிதியோனின் சத்தம் அவன் நினைக்கிறான் யாருக்கும் தெரியாது. அப்போ தேவன் அவனை வந்து சந்திக்கிறான். 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. கிதியோனை வந்து அப்பொழுது கர்த்தர் சந்திக்கிறார். அப்போ வந்து சந்திச்ச உடனே அவனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே. அந்த 12ஆம் வசனத்தை வாசிங்க. அதுக்கு அடுத்த வசனத்துல கிதியோன் என்ன சொல்றாருன்னு பாருங்க. கர்த்தர் எங்க கூட இருந்தாருன்னா இதெல்லாம் எங்களுக்கு ஏன் நடக்குது அப்படின்னு கேட்கிறான். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த அதிசயங்களை எல்லாம் எங்க முற்பிதாக்கள், எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய போதகர்கள் எங்களுக்கு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல பேசுகிறான். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நானும் நீங்களும் கூட சில நேரத்தில் ஆண்டவரை பார்த்து, ஏன் ஆண்டவரே, எத்தனையோ பரிசுத்தவான்கள் கடந்து வந்த கடினமான சூழ்நிலைகளை அவர்கள் மீண்டு நல்ல வாழ்வை அடைந்தார்களே, நாங்கள் இன்னும் அந்த கடினமான சூழ்நிலையிலே போய்கிட்டு இருக்கோமேனு நான் கூட கேட்டிருக்கேன், நீங்கள் கூட கேட்டுக்கலாம். எப்போ நாங்கள் நல்ல நாட்களை காண்போம், நல்ல வாழ்வை அடைவோம். ஆனால் இங்கே பாருங்கள், இதைத்தான் கிதியோன் ஆண்டவரிடத்தில் பேசுகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லைப்பா, இப்பயே உனக்கு நடக்க போகுதுன்றார். இப்பயே நடக்க போகுது, இப்பயே நடக்க போகுது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் கண்டுட்டீங்கனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்துக்கான பல காரியங்களை அவர் துவங்கியிருந்தார். நீங்கள் கர்த்தர் சமீபத்தில் இருக்கிறார் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார், கர்த்தருடைய சத்தம் என்கிட்ட கேட்குது, கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட வாழுகிறார், நான் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதும் சங்கீதக்காரன் சொல்கிறான். கர்த்தரை சமீபமாக நாங்கள் வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு எப்போ நீங்கள் உணர்கிறீர்களோ, நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. சங்கீதம் 34 சொல்லும்போது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார்னு ஒரு வசனம் இருக்குது. வாசிங்க, 34:18 வாசிங்க. சங்கீதம் 34:18 வாசிங்க. சங்கீதத்தின் புத்தகம் 34:18 ஆவியானவர் அங்கே அழகா எழுதி வச்சிருக்கிறார், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு. பாருங்க, நொறுங்குண்டவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். நாம் நினைக்கிறோம் நாமெல்லாம் உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம், கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம், சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம், உதவியற்ற சூழ்நிலையில் இருக்கிறோம். கிதியோனை போல ஒருவேளை நானும் நீங்களும் நம்மளை நோக்கி விசாரிக்க கூட ஆள் இல்லை, அல்லது நம்மளுக்கு ஏதாவது ஒன்றுனா என்னன்னு வந்து கேட்டு நின்று கூட பார்க்க ஆள் இல்லை, அப்படியெல்லாம் கூட சில நேரத்தில் அழுகக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நொறுங்குண்ட இருதயம், நறுங்குண்ட ஆவி, உடைக்கப்பட்ட மனிதர்கள், தனிமைப்படுத்தப்பட்ட மனிதர்கள், சிறுமைப்படுத்தப்பட்ட மனிதர்கள், கைவிடப்பட்ட மனிதர்கள், அற்பமாக எண்ணப்பட்ட மனிதர்கள், இந்த பூமியில் எங்கெல்லாம் அசட்டை பண்ணப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாரோ அங்கேயெல்லாம் அவர்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறதை பல அதிசயங்கள் மூலமாக என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். பல அதிசயங்கள் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் ராகேல், லேயாள், யார் இவங்க? ராகேல், லேயாள், ஆமாம், லாபானுடைய குமாரத்திகள். யாருடைய மனைவிமார்கள்? யாக்கோபுடைய மனைவிமார்கள். வேதத்தில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, லேயாள் கொஞ்சம் பார்வைக்கு சுமாராக இருப்பாங்க, ராகேல் பார்வைக்கு அழகாக இருப்பாங்க. யாக்கோபு முத யாரை தான் பார்ப்பாரு? ராகேலை பார்ப்பாரு, பார்த்த உடனே கட்டி பிடிப்பார், முத்தம் கொடுப்பாருன்னு பைபிளில் போட்டிருக்கு. அவ்வளவு தூரம் பிரியமான ஒரு பெண் யாரு? யாக்கோபுக்கு ராகேல். யாக்கோபுக்குடைய சொந்த மாமா மக அந்த அம்மா, வேற யாரும் இல்லை, சொந்த மாமா மக. அந்த அம்மாவை தான் இவர் கெட்டன்னு நடப்பார்.
ஆனால் மாமனார் என்ன செஞ்சுருவார், எங்கள் வீட்டில் மூத்த ஆள் இருக்கிறாங்கன்னு சொல்லி மருமகனுக்கே தெரியாமல் மூத்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சுருவார். இதெல்லாம் வியப்பாக இருக்கா? மருமகனுக்கே கல்யாணம் உனக்கு பிடிச்சி தரப்பான்ட்டு 7 வருஷம் அவனை வேலை வாங்குவாராம். யாக்கோப மாமனார் 7 வருஷம் வேலை வாங்குவாராம். எதுக்கு? பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு. இன்றைக்கெல்லாம் நீங்கள் பொண்ணை வச்சுருக்கிறவங்கெல்லாம் பாக்கியசாலிகள். இன்னைக்கு கிடையாது. அன்றைக்கி நீங்கள் பொண்ணை வச்சுருந்தீங்கன்னா மருமகனை நீங்கள் என்ன செய்யணும்? 7 வருஷம் ஓசியை வேலை வாங்கிட்டு தான் பொண்ணை கொடுக்கணும். பொம்பளை ஆளுக முகத்தில் மட்டும்தான் சிரிப்பு வருது. என்ன அன்னைக்கு இருந்த கால சூழ்நிலைகள், இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலைகள் வேற வேற. அப்போ 7 வருஷம் கஷ்டப்பட்டும் கூட அவனுக்கு கிடைச்சது விரும்பின பொண்ணு கிடைக்கல. அதான் ஒரு ஆச்சரியம். கஷ்டப்பட்டது கூட அவனுக்கு பெருசாக தெரியலை. ஆனால் விரும்பின பொண்ணு கிடைக்கலன்றதான் அவனுக்கு என்ன செஞ்சிச்சு? ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அடுத்து மாமனார்கிட்ட போகிறாரு. அடுத்து மாமனார் என்ன செய்கிறார்? விரும்பின பொண்ணையும் தர்றேன், இன்னொரு 7 வருஷம் என்ன செய்யும்? பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு. அப்படி எனக்கு விரும்பின பொண்ணு வேணும்னு 7 வருஷம் கழிச்சு கட்டிடுறாரு. இப்போ இங்கே நமக்கு இது ஸ்டோரி இல்லை. இங்கே நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து இது இல்லை. இந்த சூழ்நிலையில் அந்த ராகேல் என்பவளை ஏற்கனவே இவன் ரொம்ப நேசித்ததுனால லேயாள் என்பவளுக்கு அவன் என்ன செய்யலாம்? முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்றியான். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. சில நேரத்தில் சில வீடுகளில் கணவன் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா அந்த வீட்டில் எப்படியாவது கர்த்தர் இடைபட விரும்புகிறார். நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் எப்படியாவது இடைபட விரும்புகிறார். உங்கள் வீட்டில் ஒருவேளை கணவன் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல, ஒருவேளை உங்கள் வீட்டில் உங்களுடைய அழகை பார்த்தோ, உங்களுடைய சூழ்நிலையை பார்த்தோ, உங்கள் நேரத்தை பார்த்தோ உங்கள் வீட்டுக்காரங்க கூட உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கலாம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தர் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கார், கர்த்தர் என்னை சமீபமாக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு உதவியாக இருப்பார், கர்த்தர் என்னை நினைத்தருள்வார். அதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நொறுங்குண்ட இருதயம் பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். ஏசாயா ஒரு வசனத்தை சொல்லுவார். அப்போ தேவ பிள்ளைகளே, இந்த மாதிரி சூழ்நிலையில் லேயாள் வாழ்க்கையை ஆண்டவர் விசேஷப்படுத்த ஆரம்பிக்கிறார். லேயாள் வாழ்க்கையை ஆண்டவர் மேன்மைப்படுத்த ஆரம்பிக்கிறார். லேயாள் வாழ்க்கையில் ஆண்டவர் மேலும் மேலும் அதிசயமானவைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். எதற்காக? அந்த அம்மா அற்பமாக எண்ணப்படுகிறார்கள், அந்த அம்மா உடைக்கப்படுகிறார்கள், அந்த அம்மா இருதயத்தளவில் காயப்படுத்தப்படுகிறார்கள். இந்த அம்மாவுக்கு நான் ஏதாவது செய்ய ஆக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் செயல்படுகிறதை பார்க்கிறோம். உங்களை யாராவது காயப்படுத்தினாங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஏதோ ஒன்று செய்ய போகிறான்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நடக்கும். யாராவது உங்களை அசட்டை பண்ணாங்கன்னா இவங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அதிசயத்தை ஆண்டவர் எனக்கு செய்ய போகிறான்னு நீங்கள் விசுவாசிங்கன்னா உங்களுக்கு நடக்கும். வேதம் அப்படி தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார், ஆனால் விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த லேயாளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் விசேஷப்படுத்த ஆரம்பிக்கிறார். அதற்கப்புறம் தான் ராகேலுக்கு அழுக வருது. அதுக்கு முறை வரைக்கும் அழுகெல்லாம் வரல. நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா ராகேல் அழுகுறாங்க. எனக்கு குழந்தை விடு, இல்லைன்னா நான் என்ன செய்கிறேன்? செத்து போகிறேன் அப்படின்றாங்க. அதுக்கு வரைக்கும் அழுகெல்லாம் வரல. லேயாளை கொடுமைப்படுத்தினாங்க. லேயாளோடு கூட போராடினாங்க. லேயாள் ஏற்கனவே சிறு பிராயம் முதற்கொண்டு மனமடிவாகவே இருந்த பெண், மகிழ்ச்சியை பார்க்காத பெண். லேயாளுடைய வாழ்க்கையை நம்ம வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பெருசாக சந்தோஷமாக இருந்த மாதிரியே தெரியலை. அவங்க தகப்பன் கூட அந்த அம்மாவை பாரமாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். யாராவது கிடைச்சா தள்ளி விட்டுறலாமான்னு நினச்சி கொண்டு இருந்தார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கர்த்தர் தான் அடைக்கலமாக இருக்கிறார். இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கர்த்தர் தான் புகழ்ச்சியும் கீர்த்தியை உண்டாக்குகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் யார் போனாலும் கர்த்தாவே அப்படின்னு நீங்கள் கடந்து போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வீடுகளில் மதிக்காத அதே வீடுகளில் உங்களுக்கு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். உங்களை ஏற்றுக்கொள்ளாத அதே சகோதரிகளுக்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விசேஷித்ததை செய்வார். இவங்க வாழ்க்கையில் நடக்குது. இந்த அகால பிறவி போல இருக்கிற இந்த அம்மாவுக்கு நடக்குது. நான் அழகா இருக்கிறேன், எனக்கு நடக்க மாட்டேங்குது. இந்த அம்மாவுக்கு இதெல்லாம் நடக்குது, இது எனக்கு நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அவங்க நொந்து நூலாகி போகிற சூழ்நிலைகளை பார்க்கிறோம். அப்போ தான் யாக்கோபு சொல்லுவான், ஏமா என் கையில் இல்லை, கர்த்தர் கையில் தான் இருக்குது அப்படின்பா. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இப்படி தான் நொறுங்குண்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், அசட்டை பண்ணப்பட்டவங்க, நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர்களையெல்லாம் ஆண்டவர் ஆதரிக்கிறார். நீங்கள் யாருமே அப்படிப்பட்ட உணர்வு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, அசட்டை பண்ணப்பட்ட சூழ்நிலை, புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை,
அல்லது இவங்களுக்கு முன்பாக நம்மளால் வாழ்ந்து காமிக்க முடியலையே, இவங்களுக்கு முன்னாடி நம்ம நின்று காமிக்க முடியலையே, இப்படியெல்லாம் நம்மளை போட்டு காயப்படுத்துகிறாங்களே, வேதனைப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி உங்களுடைய உள்ளத்தில் ஒருவேளை தவிக்கக்கூடிய காலங்கள் இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்கள்கிட்ட தான் பேசுகிறாரு. கர்த்தாவே, நான் என்ன செய்கிறேன், உண்மையாக தேடுறப்பான்னு நீங்கள் தேடி பாருங்க, அவர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறத வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். உங்கள் அருகில் தான் அவர் இருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு அதிசயங்களை செய்து கொண்டே இருப்பார். நான் உன் சமீபத்தில் தான் இருக்கிறேன், நான் உன்னை கைவிடவே இல்லை. உன்னை பெற்றவர்கள் கைவிட்டிருக்கலாம், உன்னை கட்டினவன் கவனிக்காமல் போயிருக்கலாம், ஆனால் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நீ தைரியமாக இருன்னு சொல்லி கர்த்தர் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையை விசேஷப்படுத்துகிறதை நீங்கள் பார்க்கலாம். உண்மையாக நீங்கள் அவரை தேடுனீங்கன்னா அவர் நொறுங்குண்டவர்களுக்கு சமீபமாக இருக்கிறார், நறுங்குண்டவர்களுக்கு சமீபமாக இருக்கிறார். நீங்கள் யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா சமாரியா பெண் என்கிற ஒரு பெண்ணை குறித்து ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். அந்த சமாரியா பெண் அன்றைக்கு இருந்த அந்த மனிதர்கள் மத்தியிலே அவங்க ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணாக எண்ணப்படுகிறார்கள். அல்லது அந்த பெண்ணை மற்றவர்கள் பார்க்கிறது எப்படி தான் பார்க்குறாங்கன்னா ஒரு ஆகாத பெண்ணாக தான் பார்க்குறாங்க, கீழ்த்தரமான ஒரு பெண்மணியாக பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட பெண்ணை இயேசு சந்திக்கிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த சமுதாயம் உங்களை கீழ்த்தரமாக பார்த்துச்சுன்னா ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் வெளியேறப்பட்டவங்களா என்ன செய்கிறீங்க தெரியுறீங்க. நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டியது அதுதான். இந்த சமுதாயம் உங்களை புறக்கணிக்குதா, ஆண்டவர் உங்களை சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார். இந்த சமுதாயம் உங்களை காயப்படுத்துதா அல்லது கட் பண்ணுதான், கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார், அணைத்துக் கொள்ள விரும்புகிறார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்ன செய்வார், சேர்த்துக் கொள்வார். சங்கீதம் 27 சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த சமுதாயம் ஒரு மனுஷனை எப்படி தள்ளுகிறதோ அந்த சூழ்நிலையில் தேவன் அந்த மனுஷனை தேடி போகிறதை பார்க்கிறோம். இயேசு ஒரு குருடனை 9ஆம் அதிகாரத்தில் சுகமாக்கி இருப்பார். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு பிறவி குருடன், 9ஆம் அதிகாரத்தில் அவன் பிறவி குருடனாக இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் பாவம் சாவம்னு பேசுவாங்க. ஆனால் இயேசு சொல்லுவார், இல்லைப்பா, தேவ மகிமை என்ன செய்ய போகிறது, வெளிப்பட போகிறது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு எப்படியாகுன்னு நம்மளை தேவ மகிமையை காண விடாத அளவுக்கு சில காரியங்களை முடக்க நினைப்பான். அதுக்கு தான் என்ன செய்வான்னா அந்த பாவம் சாபம் இது அதுன்னு சொல்லியே நம்மளை மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போய்கிட்டே இருப்பான். நானும் நீங்களும் எப்போ இயேசுவை விசுவாசித்தோமோ அப்பயே அந்த அடிமைத்தனங்கள்லாம் விடுதலை ஆக்கிட்டோம். எப்போ நம்ம அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டோமோ அப்பயே நம்ம அடிமைத்தனத்துலேருந்து விடுதலை ஆகிட்டோம். எப்போ பாவம் மன்னிப்பை பெற்று ஞானஸ்நானம் பெற்றோமோ அப்பயே நம்ம அடிமைத்தனத்துலேருந்து விடுதலை ஆகிட்டோம். அதுக்காக மறுபடியும் நம்ம பாவம் செய்யக்கூடாது, செய்யலாம்னு நான் சொல்ல வரலை. அப்போ பாவம் தான் இதுக்கு காரணம், சாபம் தான் இதுக்கு காரணம். லாசரு வியாதிப்பட்டான். பைபிளில் 11ஆம் அதிகாரத்தில் இருக்குது, யோவானில். லாசரு வியாதிப்பட்டான். உடனே இதே தான் மரணத்துக்கு எதுவான வியாதி வந்துச்சு. ஆனால் இயேசு என்ன செஞ்சார், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்கு ஏதுவாக முடிய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் வியாதி வந்தால் கூட என்ன செய்யணும், இதில் தேவநாமம் மகிமைப்பட போகுது, அப்படி தான் நினைக்கணும். நாம் வியாதி வந்த உடனே நம்ம உடனே என்ன செஞ்சிடறோம், சோர்வடைஞ்சு அவ்வளோதான், ஆண்டவர் நமக்கு உதவியாக இல்லை, ஆண்டவருடைய வல்லமை செயல்படாமல் போயிடுச்சுன்றோம். நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ளணும், நன்மைக்கு ஏதுவாக அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன செய்யும், முடிவு இருக்கும். சகலமும் அப்படி தான் முடியும். வியாதி வந்த உடனே அப்படி நினச்சிடக்கூடாது. திடீர்னு ஒரு சூழ்நிலைகள் நமக்கு எதிராக, நம்ம விரும்புகிறதுக்கு எதிராக வந்த உடனே அப்படி நினச்சிடக்கூடாது. நாம் நினைக்க வேண்டியதில் என்ன செய்யணும், கர்த்தர் இதில் யார் என்பதை என் வாழ்க்கையில் காமிக்க போகிறாரு, என்னை எதிர்க்கிறவங்களுக்கு காமிக்க போகிறாரு, என்னை புறக்கணிச்சவங்களுக்கு காமிக்க போகிறாரு, என்னை துன்பப்படுத்துகிறவங்களுக்கு காமிக்க போகிறாரு. கர்த்தர் யார் என்பதை காண்பிப்பதற்காகத்தான் இந்த காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் சொல்லி பாருங்களேன், நிச்சயமாக கர்த்தர் யார் என்பதை உங்கள் வாழ்க்கையில் அவர் என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். இந்த குருடன் வாழ்க்கையை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார், அவனை கூப்பிட்டு சுகமாக்குகிறார். சுகமாக்கிட்டு அவனை நீ போப்பா அப்படின்னு அனுப்பிவிட்டு போயிடுறாரு. ஆனால் இதை போய் அந்த ஜனங்கள் சொல்கிறான், அந்த ஜனங்களால் ஏற்றுக்கிற முடியலை. பைபிளில் வாட்சி பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள் அவனை புறம்பே தள்ளினார்கள்னு போட்டிருக்கு. அவர்கள் புறம்பே தள்ளின உடனே இயேசு வந்து உடனே தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் தான்ப்பா தேவனுடைய குமாரன், என்னை விசுவாசி அப்படின்னு வெளிப்படுத்துகிறார். யாரெல்லாம் புறம்பே தள்ளப்படுகிறார்களோ, யாரெல்லாம் தனிமைப்படுத்தப்படுகிறார்களோ, யாரெல்லாம் ஒதுக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் நெருக்கப்படுகிறார்களோ அவர்களையெல்லாம் விசேஷமாக தேவன் நேசிக்கிறார். அவர்களெல்லாம் விசேஷமாக நேசிக்கிறார். அவர்களுக்கெல்லாம் ஆறுதல் கொடுப்பதற்கும், அவர்களெல்லாம் அரவணைத்துக் கொள்வதற்கும், அவர்களையெல்லாம் தன் பக்கமாக இழுத்து கொள்வதற்கும் தேவன் எப்பயுமே என்ன செய்கிறார்னா ஆயத்தமாக இருக்கிறார்.
அதனால தான் இயேசு சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களாம் நீங்கள் என்ன செய்யுங்க, என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தர்றேன். ஏன் வருத்தத்தோடு வாழணும்? ஏன் வேதனையோடு வாழணும்? ஏன் இப்படி இதை நினச்சி அதை நினச்சி புலம்பிக்கிட்டே இருக்கணும்? உண்மையாக தேடுனீங்கன்னா அவர் சமீபமாக இருக்கிறார். நீங்கள் உண்மையாக தேடுங்க, உள்ளத்தை திறந்து தேடுங்க. அண்ணால் போய் அழுகிறாங்க பாருங்க, ஆண்டவரே அப்படின்னு அண்ணால் அழுகிறாங்க. வெளிநாள் அவங்கள துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் எல்லாத்துக்கும் சமீபமாக தான் இருக்கிறார். ஆனால் நீங்கள் உண்மையாக தேடுனா தான் அவரை காண முடியும். அதை தான் உங்களுக்கு சொல்ல வரேன். நீங்கள் உடைந்த உள்ளத்தோடு இருக்கும்போது உங்கள் பக்கத்தில் அவருடைய கை தான் என்ன செய்யுது, உங்களை பிடிப்பதற்கு காத்து கிடக்குது. நீங்கள் கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கும்போது அவருடைய கரம் தான் உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு காத்து கிடக்குது. நீங்கள் உண்மையாக தேடுனீங்கன்னா அதை உணர முடியும். நீங்கள் உண்மையாக தேடினா தான் உணர முடியும். பாருங்க, இந்த சமாரியா பெண்ணை இயேசு தேடி போகிறார். எல்லாரும் சமாரியா பெண்ணை கண்டு விலகி ஓடுகிறார்கள். இயேசு தேடி போகிறார். அதற்கப்புறம் சமாரியா பெண்ணோடு கூட இயேசு பேசுகிறார். இயேசு பேசினதுக்கப்புறம் சமாரியா பெண்ணிட்ட சொல்கிறாரு, இனி உன் வாழ்க்கை விசேஷமாக மாறப்போகுது. நான் யாருன்னு மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னு வையேன், நீ ஜீவ தண்ணீரை என்ன செய்ய போல என்கிட்ட கேட்க போகிற. நான் யாருன்னு தெரிஞ்சா, நீ யாருன்னு தெரியலை உனக்கு, அதனால தான் என்கிட்ட வாதம் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் யாருன்னு உனக்கு புரியலை. அப்போ தான் அந்த அம்மா என்ன செய்வாங்க, நீ யாக்கோபை காட்டிலும் பெரிய ஆளா, நீ இவனை காட்டிலும் பெரிய ஆளா, நீ அவனை காட்டிலும் பெரிய ஆளாம்பாங்க. ஆண்டவர் அவனை பெரிய ஆளுலாம் சொல்ல மாட்டார். ஆண்டவர் அப்படிலாம் பேச மாட்டார். ஏம்மா, அவங்களாம் இருக்கிறதுக்கு முன்னாடி நான் இருக்கேம்மா, உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்கிறேம்மா, நீ போய் என்ன செய்வோம், உன் புருஷனை கூப்பிட்டுவாம்மா, இப்படியெல்லாம் பேசுவார். அப்போ தான் அந்த அம்மா என்ன செய்வாங்க, இயேசு அந்த அம்மாவுடைய அந்தரங்கத்தை எல்லாம் வெளிப்படுத்தும் போது தான், ஆண்டவரே நீர் உண்மைக்கே மேசியா என்பதை நான் என்ன செய்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், உண்மைக்கே நீதான் ரட்சகர் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன்னு ஊருக்குள்ளே போய் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா பேச்சை கேட்டு அநேகர் வருவாங்க. அப்போ புறக்கணிக்கப்பட்டவங்க, தள்ளப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, இயேசு மேலே இருந்த குற்றச்சாட்டில் ஒன்று என்னென்னா, இவர் பாவிகளுக்கு என்ன செய்கிறார், சிநேகிதனாக இருக்கிறார். இயேசு பாவிகளுக்கு சிநேகிதனாக இருக்கிறார். நொறுக்கப்பட்டவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். உடைக்கப்பட்டவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். அப்படியே இழந்து போய் அந்த நான் சொன்ன பாருங்க, கிதியோன் எல்லாத்தையும் அப்படியே தவிச்சுக்கிட்டு இருக்கிறான். என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிசயம் நடக்காதா, என் வம்சத்துக்கு ஏதாவது ஒரு அதிசயம் நடக்காதா, என் இனமெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு அதிசயம் நடக்காதா, தேவன் எங்கே அப்படின்ட்டு கிடக்கான். ஆண்டவர் அவனை தேடி போகிறார். அப்போ தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நமக்கு சமீபமாக தான் இருக்கிறார். எப்படி ஆகிலும் நீங்கள் அவரை தடவி ஆகிலும் அவர் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அவரிடத்தில் நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளணும், அவரிடத்தில் நீங்கள் அதிசயங்களை பெற்றுக்கொள்ளணும், அவரிடத்தில் நீங்கள் எப்படியாவது அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும். உங்களுடைய வாழ்க்கை இந்த பூமியில் சீருள்ளதாக சிறப்புள்ளதாக மாறணும். அதற்காகத்தான் அவரை நீங்கள் உண்மையாக தேடினா கண்டுபிடிச்சு கொள்ளலாம். அவரை நீங்கள் உண்மையாக தேடணும். கண்டறியத்தக்க சமயத்தில் தேடுங்கன்றாங்க, வேதத்தில் போட்டிருக்கு. அதிகாலையில் தேடுகிறவன் கண்டறிவான்லாம் போட்டிருக்கு பைபிளில். ஆனால் உண்மை வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு சமீபமாக தான் இருக்கிறார், எங்கேயும் தூரமாலாம் இல்லை. அதனால தான் சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறான், நான் பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலும் அங்கே இருக்கிறீங்க, நான் வானத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறீங்க, நான் எங்கே போகிறனோ அங்கே நீங்கள் என்ன செய்கிறீங்க, இருக்கிறீங்க இருக்கிறீங்க இருக்கிறீங்கன்றான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆகாரை பார்க்குறோம். ஆகார் இங்கே ஒரு வித்தியாசமான சம்பவம். என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம், ஆகார்கிட்ட என்ன வித்தியாசம் அப்படின்னா, லேயாள் ராகேலால் அற்பமாக எண்ணப்பட்ட போது தேவன் யாருக்கு உறுதுணையாக இருந்தார், லேயாளுக்கு உறுதுணையாக இருந்தார். பெனினால் அன்னாளால் காயப்படுத்தப்பட்ட போது தேவன் யாருக்கு உறுதுணையாக இருந்தார், அன்னாளுக்கு உறுதுணையாக இருந்தார். இங்கே பார்த்தீங்கன்னா நாச்சியாரே அற்பமாக எண்ணுவாள். யாரு, ஆகா, சாராள அற்பமாக எண்ணுவார். சாராள அற்பமாக எண்ணுவார் இந்த ஆகார். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்னா, தொடர்ந்து ஆகார்கிட்ட போய் இடைப்படுவார். இவர் அந்த அம்மாவை என்ன செய்யாத, போய் அடங்கிடு, அற்பமாக என்ற ஆள்கிட்ட போய் என்ன செய்யும், அடங்கிடு. சில நேரத்தில் நமக்கு கிடைக்காத அதிசயம் ஆண்டவரை ஆராதிக்காத ஒரு ஆளுக்கு கிடச்சிரும். நாம் எதிர்பார்க்காத உயர்வு ஆண்டவரை தேடாத ஒருத்தவங்களுக்கு கிடச்சிரும். உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஆகார் மாதிரி குதிக்க ஆரம்பிப்பாங்க. ஆகார் பாவம், ஒரு அடிமையாக வந்த பெண், ஆபிரகாமுடைய மனைவிக்கு வேலைக்காரியாக வந்த பெண். பைபிள் அப்படி தான் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் சாராளுக்கு கிடைக்காத ஒரு புத்திர பாக்கி இந்த அம்மாவுக்கு கிடைச்ச உடனே அந்த ஸ்தானத்துக்கு யார் தான் கொண்டு போனா அந்த அம்மாவை? ஆமாம், சாரால் தான் கொண்டு போனாங்க. ஆபிரகாமெல்லாம் ரொம்ப நல்ல மனுஷன், அப்படியெல்லாம் என்ன செய்யலாமே, வேலைக்காரி தானே, மனைவி சொல்லாமல் தொடுவோம்,
மனைவி சொல்லாமல் எடுத்துக்கிறோம்னா அவன் நினைக்கல. வேதத்தில் பரிசுத்தவான்கள்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி தான் பரிசுத்தவான்கள்ன்ற பார்வையில் இருக்கிறவங்கள யாரையுமே நம்ப முடியலை. கர்த்தருக்கு தான் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ பாருங்கள், ஆகார் உடனே சாராள் சொன்ன உடனே ஆபிரகாம் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏற்றுக்கொண்ட உடனே அந்த அம்மா கர்ப்பமாயிடுறாங்க. கர்ப்பமான உடனே யாருக்கு சந்தோஷம்? உண்மைக்கு சாராளுக்கு சந்தோஷம். பரவாயில்ல, இந்த அம்மா மூலமாவது நமக்கு வம்சம் வரப்போதேன்னு சொல்லி. ஆனால் இந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? யாருக்கு? ஆகாருக்கு. நான் தான் கர்ப்பமாயிட்டேன்ல, இனிமே என் கணவனாக இருக்கு, நான் தான் செல்ல பிள்ளைன்ற மாதிரி இவங்க தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்னா, நல்லா தெரிந்து கொள்ளுங்க, சாராள் பக்கம் தான் நின்னார். நீங்கள் 16ஆம் அதிகாரத்தை வாசித்தாலும் சரி, 21ஆம் அதிகாரத்தை வாசித்தாலும் சரி, தேவன் யார் பக்கம் தான் நின்னார்? சாராள் பக்கம் தான் நின்னார். சாராள் தான் உனக்கு மனைவி. சாராள் பேச்சை கேட்டு நீ இந்த பொண்ணை என்ன செஞ்சுக்கிட்ட? ஏற்றுக்கிட்ட. ஆனால் நான் என்ன செய்கிறேன்? அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கிறேன். ஆனால் அதுக்காக என்ன செய்ய முடியாது? இந்த பிள்ளையை நான் விட்டு கொடுக்க முடியாது. இந்த பிள்ளை தான் சாகிறது வரைக்கும் அவன் கூட இருக்கணும். ஆகார கூட நீ தள்ளி விட்டுருன்றாரு. ஆகார கூட நீ என்ன செஞ்சிரு? தள்ளி விட்டுரு. இந்த பிள்ளை தான் அவன் கூட இருக்கணும். இதுதான் உன்னை முறையாக தாலி கட்டின பொம்பளை. மற்றதுக்கெல்லாம் இடையில எப்படியோ சேர்ந்துக்கிருச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சார்னா விரட்டி விட்டார். பைபிளில் போட்டிருக்கு. அப்போ இங்கே ஆகாருடைய வாழ்க்கையை ஆண்டவர் சந்திக்கிறாரு. சந்திச்சு, ஏமா அந்த அம்மாட்ட போய் கொஞ்சம் என்ன செய்ய, அடங்கிடு, அப்போ தான் ஓ வாழ்க்கைக்கு நல்லதுன்றார். அந்த அம்மா மட்டும் அன்னைக்கு அடங்கி இருக்கலைன்னா அந்த அம்மா குழந்தை பெற்றிருக்காரு. அந்த அம்மா மட்டும் அன்னைக்கு அடங்கி இருக்கலைன்னா அந்த குழந்தை ஆபிரகாமுடைய குழந்தையா எண்ணப்பட்டிருக்காரு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் விருத்த சேதனம்லாம் வரும். அந்த அம்மா மட்டும் அடங்கி இருக்காமல் இருந்துருச்சுன்னா ஆபிரகாம் அந்த குழந்தைக்காக விண்ணப்பம் பண்ணியிருக்க மாட்டான். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சில நேரத்தில் உங்களுக்கு கிடைக்காத அதிசயம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, பக்தி இல்லாதவங்களுக்கு கூட கிடைக்கலாம், பக்தி உள்ளவங்களுக்கு கூட கிடைக்கலாம். அவங்க உங்களை அசட்டை பண்ணும்போது, அவங்க உங்களை அற்பமாக எண்ணும் போது, அவங்க உங்களை காயப்படுத்தும் போது, இந்த மாதிரி நான்லாம் நல்லா இருக்கேன்ல, நீ எல்லாம் இப்படி இருக்கியேன்னு பேசும்போது நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ளணும். இதையெல்லாம் கர்த்தர் கவனிக்கிறாருன்னு புரிந்து கொள்ளணும். அந்த அம்மா பேச பேச கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை சீக்கிரமாக செயல்பட போகிறார். அந்த அம்மா பேச பேச கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அந்த அம்மாவுக்கு முன்னாடி ஒரு அழகான காரியத்தை செய்ய போகிறார். சாராள் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் ஆண்டவர் அழகான காரியத்தை செய்தார். ஒரு அற்புதமான ஒரு குழந்தையை கொடுத்தார். ஒரு வியக்கத்தக்க செயல்களை கர்த்தர் செய்தார். அந்த குழந்தையின் மூலமாகத்தான் அடுத்தடுத்து வாரிசுகளை தேவன் உருவாக்கி தந்தார். அப்போ நமக்கு முன்பாக சில ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் நம்மளை வருத்தப்படுத்தலாம். நமக்கு முன்பாக நல்ல வாழ்வடைந்தவர்கள் நம்மளை வருத்தப்படுத்தலாம். ஆனால் நான் ஒன்றை புரிந்து கொள்ளணும், அவங்க வருத்தப்படுத்துகிறாங்களே அப்படின்றதுக்காக நான் என்ன செஞ்சிடக்கூடாது? தவறான எந்த முடிவு எடுத்துடக்கூடாது. கர்த்தருக்காக காத்திருக்கணும். அவங்க வருத்தப்படுத்தட்டும். கர்த்தாவே நீங்கள் இந்த சிறுமையை பாருங்கள். தாவீது சொல்லுவான், ஆண்டவரே இந்த சீமையை தூசிக்கிறான், இதை பார்த்தாவது எனக்கு என்ன செய்யுங்க? நன்மையை செய்யுங்க. சீமையை தூசிக்கிறான், நீங்கள் இதை பார்த்தா எனக்கு நன்மையை செய்யுங்க. இப்படித்தான் நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இந்த பாருங்க, இப்படிலாம் தூசிக்கிறாங்க, இவங்களுக்கு முன்னாடி எங்களை வாழ வைங்கப்பா. இப்படிலாம் தூசிக்கிறாங்க, இவங்களுக்கு முன்னாடி ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா. இப்படிலாம் தூசிக்கிறாங்க பாருங்கள், நாங்கள் உங்களுடைய பிள்ளைன்றதை நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். அந்த ஆகார் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இல்லாமல் துரத்தப்படுகிறதையும், நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு சந்ததிக்கு தலைவர்களாக, தகப்பனாக, அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் பேசுவார். இனிமேல் இவங்க ராஜாக்களுடைய தாயாக மாற போகிறாங்க, இவங்க இனிமேல் என்ன செய்ய போகிறாங்க? ராஜாக்களுக்கு தாயாக மாற போகிறாங்க. இது 17ஆம் அதிகாரத்தில் வரும். 16ஆம் அதிகாரத்தில் தான் ஆகார் ரொம்ப என்ன செய்வாங்க? அற்பமாக பேசுவாங்க. 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வருவார், பேசுவார். இனி இவளை நீ என்ன செய்யாத, இப்படி கூப்பிடாத, பெரிய வம்சத்துக்கு தாயாக மாற போகிறா, நீ பெரிய வம்சத்துக்கு தகப்பனாக மாற போகிற. அப்போ தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்கள் உடைக்கும் போது, மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையை நெருக்கும் போது, நசுக்கும் போது, நானும் நீங்களும் ஒன்றை புரிந்து கொள்ளணும். கர்த்தாவே நினைத்தருளுங்க, கர்த்தாவே நீ நோக்கி பாருங்க, கர்த்தாவே தாங்கத்தக்க பலமே கொடுங்க, கர்த்தாவே எனக்கு தப்புவதற்கு எனக்கு வழியை காமிங்க. ஏன்னா நாமெல்லாம் கர்த்தரை சமீபமாக வச்சிருக்கிற ஜனம், கர்த்தரை நம்ம சமீபமாக வச்சிருக்கிறோம். நீங்கள் கர்த்தரை உண்மையாக தேடினா தான், நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலை உயரும். நீங்கள் உண்மையாக தேடலைன்னா அவங்களுக்கு முன்பாக நீங்கள் தாழ்ந்தே தான் இருப்பீங்க. உங்களுக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் உண்மையாக தேடணும்.
அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உண்மையாக தேடணும். ராகேல் உண்மையாக தேடினாங்க, அன்னாள் உண்மையாக தேடினாங்க. பல அதிசயங்களை பார்த்தாங்க. பெனினாளுக்கு முன்னாடி வாழ்ந்து காமிச்சாங்க, லேயாளுக்கு முன்னாடி ராகேல் வாழ்ந்து காமிச்சாங்க. உண்மையாக தேடினாங்க. நீங்களும் நானும் உண்மையாக தேடணும்னா நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் சமீபமாக இருக்கிறார், நமக்கு தூரமானவர்லாம் கிடையாது. நம்ம உண்மையாக தேடணும்னா அன்னைக்கு ஆகாருடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வதற்கு ஊற்றுக்களை திறந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலையும் அதிசயத்தை செய்வதற்கு எங்கேயும் ஊற்றுக்களை திறப்பார், எங்கேயும் வாசல்களை உருவாக்குவார். நீங்கள் உண்மையாக தேடி பாருங்களேன். உங்களுடைய நொறுங்குண்ட இருதயம், காயப்பட்டு இருக்கிற இருதயம், அது மறுபடியும் புதுப்பிக்கப்படுவதற்கு கர்த்தர் எந்த அதிசயத்தையும் செய்வார், எந்த அதிசயத்தையும் செய்வார். அதனால தான் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் உண்மையாக தேடணும். அவர் சமீபமாக தான் இருக்கிறார், தூரமாலாம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எதுவும் அவருக்கு தெரியாமலாம் இல்லை. அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் உங்களுடைய தேடல் உண்மையாக இருக்கா. உண்மையாக தேடுறவங்களுக்கு அவர் செவி கொடுக்கிறார், உண்மையாக தேடுறவங்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். உண்மையாய் தேடுகிறவர்கள் தான் அவரை கண்டு கொள்ளுகிறார்கள். அவர் எப்பயும் யாருக்கும் தூரமானவர்களாம் இல்லை, அவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பார்க்கிறோம். கடைசியாக நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் நொறுக்கப்படுகிற நாட்கள் வரும்போது, நானும் நீங்களும் நசுக்கப்படுகிற நாட்கள் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத தீங்குகள் நிகழும்போது, எதிர்பாராத போராட்டங்கள் நிகழும்போது, நாம் கிதியோனை நினைக்கணும், ஆகாரை நினைக்கணும். அவங்கெல்லாம் வாழ்க்கையில் அப்படி பார்த்தாங்க. சமாரியா பெண்ணை நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி தான் கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லும்போது யோசுவாவை பார்க்கிறோம். யோசுவா ஆயி பட்டணத்தில் ஒரு தோல்வியை சந்திக்கிறார். தோல்வியை சந்தித்த உடனே பைபிளில் போட்டிருக்கு, அவர் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அழுகிறார். ஆண்டவரே, நாங்கள் தோல்வியை சந்திச்சிட்டோமே, நாங்கள் தோல்வியை சந்திச்சிட்டோமே, நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாச்சே, நாங்கள் தோல்வியை சந்திக்கக்கூடாது. நாங்கள் தோல்வியை சந்திச்சிட்டோம்னு தெரிஞ்சுன்னா எதிரிகள் எல்லாம் ஏறிட்டு வந்துடுவானே. நாங்கள் தோல்வியை சந்திச்சிட்டோம்னு தெரிஞ்சுன்னா இனி எதிரிகள்லாம் எங்களை முன்னேற விட மாட்டானே. நாங்கள் தோல்வியை சந்திக்கிறோம்னு தெரிஞ்சுன்னா யோசுவா போய் அழுவான். தேவ பிள்ளைகளே, சில நேரத்தில் நம்முடைய தோல்விக்கு யோசுவாவை போல நம்முடைய அசதி அல்லது அசால்ட்டு, நம்முடைய தோல்விக்கு அது ஒரு காரணமாக மாறும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் பிசாசெல்லாம் காரணம் கிடையாது. நம்முடைய புத்தி இல்லாத செயல்களும் சில நேரத்தில் நம்முடைய தோல்விக்கு காரணமாக மாறும். நாம் தேவ சத்தத்தை கேட்காம எடுக்கிற சில முடிவுகளும் நம்முடைய தோல்விக்கு காரணமாக மாறும். நாம் தேவனுடைய சித்தத்தை அறியாமல் செயல்படுகிற சில செயல்பாடுகள் கூட நமக்கு வேதனைகளை உருவாக்கக்கூடியதாய் மாறும். யோசுவா நல்ல மனிதன், யோசுவாட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஆனால் யோசுவா தேவ சத்தத்தை கேட்பதிலே தவறவிட்டான். தேவ சத்தத்தை கேட்பதிலே தவறவிட்டதினாலே அவனுக்கு சில விளைவுகள் வந்தது. தேவன் தன்னோடு கூட இருக்கிற மனிதர்களை நிதானிப்பதிலே தவறவிட்டான். தன்னோடு கூட பழகுகிற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நிதானிக்க தவறினான். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் நிதானிக்க தவறினாலும் உங்களுக்கு தோல்வி வரும். உங்கள் கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு நிதானிக்க தெரியணும். உங்கள் கூட பயணம் பண்ணுறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு நிதானிக்க தெரியணும். உங்கள் கூட பழகுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு உங்களுக்கு நிதானிக்க தெரியணும். நிறைய பரிசுத்தவான்கள் இப்படி நிதானம் இல்லாமல் யோசபாத் கெட்டு போனான்னு பைபிளில் இருக்குது. நல்ல ராஜா, தான் யார் கூட பழகுறோம்னு அவனுக்கு தெரியலை, நாம் யார் கூட பேசுகிறோம்னு அவருக்கு தெரியலை, யார் கூட நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கோம்னு அவனுக்கு தெரியலை, யார் கூட நம்ம பார்ட்னராக இருக்கிறோம்னு அவனுக்கு தெரியலை, யார் கூட தனக்கு நேரத்தை செலவழிக்கிறோம்னு அவனுக்கு தெரியலை. உங்களுடைய தோல்விக்கு அதெல்லாம் காரணமாக மாறும். முதல்ல நீங்கள் வாட்டுக்கு என்ன செய்யாதீங்க, கண்டவங்கள்ட்டையும் பேசிக்கிட்டு, கண்டவங்கள்ட்டையும் பழகிக்கிட்டு, கண்டவங்கள்ட்டையும் உங்களுடைய நேரத்தை செலவழிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேதனையை தான் சந்திப்பீங்க, கண்டிப்பாக ஒரு ஏமாற்றத்தை சந்திப்பீங்க, கண்டிப்பாக ஒரு தோல்வியை சந்திப்பீங்க. வேதம் நமக்கு அப்படி தான் கற்றுக் கொடுக்கிறது. யோசுவா அப்படி தான் கவனிக்க தவறினான். கவனிக்க தவறினதுனாலே அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாக வெற்றியை நோக்கி போய் கொண்டிருந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய தோல்வி அவன் சந்திக்கிறான். இது கடைசி காலம், இது ஒரு கொடிய காலம். மனிதர்கள் எல்லாம் மிருகங்களாய் மாறிக்கொண்டு இருக்கிறாங்க, மனிதர்கள் எல்லாம் பிசாசுகளாய் மாறிக்கொண்டு இருக்கிறாங்க. நீதிமான்களையே இன்னைக்கு நம்ப முடியாத ஒரு காலம் வந்துருச்சு. பரிசுத்தவான்களையே இன்னைக்கு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு சந்தேகப்படக்கூடிய காலம் வந்துருச்சு. இன்னைக்கு நாம் வாழுகிற காலம், எந்த மனிதனையும் நம்மளால் என்ன செய்ய முடியலை, 100க்கு 100 ஏற்றுக்கொள்ள முடியலை, நம்ப முடியலை. அப்படிப்பட்ட கொடிய காலத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு மனிதர்கள் எல்லாமே முழுவதும் என்ன செஞ்சுட்டாங்க, தங்களை விற்று போட்டுட்டாங்க. எதுக்கு விற்று போட்டாங்கன்னா தெரியலை. ஆனால் அப்படிப்பட்ட காலங்களில் நீங்கள் உங்களை நிதானிக்க தெரியலை அப்படின்னா, நான் மறுபடியும் சொல்லுகிறேன்,
உங்களுடைய முடிவெல்லாம் பரிதாபமாக தான் இருக்கும். யோசுவா நிதானித்தான். இந்த தோல்விக்கு என்ன காரணம் ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் ஆண்டவரே, இந்த இழப்புக்கு என்ன காரணம் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போனான். ஒரு தோல்வியை சந்திச்சுட்டு நீங்கள் வாட்டுக்கு அடுத்தது வெற்றி கிடைக்கும்னு ஒரு மெத்தனத்தில் இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு பெரிய அழிதான் கிடைக்கும். எப்போ ஒரு இடரை சந்திக்கிறீங்களோ, எப்போ ஒரு தோல்வியை சந்திக்கிறீங்களோ, எப்போ ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியாத பிரச்சனையை சந்திக்கிறீங்களோ, எப்போ தீர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைகளை சந்திக்கிறீங்களோ, அப்போயே தேவ சமூகத்தில் போய் உட்காருங்க. ஆண்டவரே ஏன் வந்திருக்கு, ஏன் இது மாற மாட்டேங்குது, ஏன் இது நீங்க மாட்டேங்குது, ஏன் இப்படி தொடர்ந்து எனக்கு வந்து கொண்டு இருக்கிறது. யோசுவா போய் உட்கார்றான். உட்கார்ந்ததுடைய விளைவு தேவன் யோசுவாவோட பேசுகிறார். இதுக்கெல்லாம் காரணம் இதுதான்டா, நான் சொன்னதை செய்யாமல் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, உங்கள் கூட இருக்க ஒருத்தருக்கு செஞ்சுருக்கான், அவனையும் கூட வச்சுக்கிட்டு அலையிறீங்க, அவனை அப்புறப்படுத்துங்கடா, அதுக்கப்புறம் தானே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்ன்ற. மோசேட்ட அதுதான் சொல்கிறாரு. இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, துக்கப்படுத்துகிற காரியங்களை செய்கிறாங்க. நான் சமீபமாக தான் இருக்கிறேன், அவங்களுக்கு தோல்வியை தரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், அவங்களுக்கு மேலும் மேலும் வெற்றியை தான் தரணும்னு நினைக்கிறேன், அவங்கள கானான் தேசத்துக்கு தான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க என்னை வருத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, என்னை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ தான் மோசே சொல்கிறார், நீங்கள் வந்தால் தான் எங்களுடைய பயணம் வேணும். அதே தான் யோசுவாவும் சொல்லுவான். ஆண்டவரே நீங்கள் வந்தால் தான் எங்களுக்கு வெற்றி. எந்த மனுஷன் எங்களுக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் செயல்பட முடியலையோ அந்த மனுஷனை நாங்கள் தூக்கி போடுறாங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, எந்த மனுஷன் உங்கள் கூட இருக்கிறதுனால தேவன் செயல்பட முடியாதவராக இருக்கிறாரோ அந்த மனுஷனை நீங்கள் நிதானித்து அப்புறப்படுத்தலைன்னா உங்கள் வாழ்க்கையும் என்ன செய்யும், ஆசீர்வாதம் இல்லாததாகவே போயிடும். யோசுவா நிதானிக்கிறான். இந்த மனுஷனால தான், இந்த மனுஷனோட பழக்க வழக்கத்தால் தான், இந்த மனுஷனுடைய சாகவாசம் தான் என் வாழ்க்கையில் தேவன் செயல்பட முடியாமல் போனதுக்கு காரணம். அதனால் இந்த மனுஷனை தூக்கி போடு அப்படின்னு தூக்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தூக்கி போடுறது நம்ம ஊரில் ஈஸியாக சொல்கிறோம், அவங்க கல்லறிஞ்சு கொள்ள சொல்லிடுவாங்க. நீங்கள் அந்த சம்பவத்தெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அதுக்காக நீங்களும் என்ன செஞ்சிடாதீங்க, இந்த மனுஷனால தான் நமக்கு தொடர்ந்து ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டேங்கிறாரு, கல்லெடுக்கலாம் எரியக்கூடாது. அது பழைய ஏற்பாடு, அது ஏற்றுக்கிடுச்சு சட்டம். இன்றைக்கெல்லாம் சட்டம் என்ன செய்யாது, ஏற்றுக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் அந்த சட்டம் இருந்துச்சு. அப்படிப்பட்டவங்களை என்ன செய்யணும், கல்லெறியணுன்ற சட்டம் இருந்துச்சு. அதனால் வசனத்தை வாசிச்சுட்டு வசனத்தின்படியே நாங்கள் செய்ய போகிறோம்னு சிலர் என்ன செய்கிறாங்க, அதிமேதாவிகள் இருப்பாங்க, அவங்க பாட்டு கல்லெறியக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடக்கூடாது. ஏன் அவங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா, இப்படிப்பட்டவங்களை அப்புறப்படுத்தாமல் அடுத்த ஆண்டவருடைய அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. யாரை ஆண்டவர் அப்புறப்படுத்த சொல்லுகிறார், யாரோட பழக்கத்தை உங்களுக்கு துண்டிக்க சொல்லுகிறார், யாருடைய ஐக்கியத்தை விட்டு நீங்கள் வெளியில் வரணும்னு சொல்லுகிறார், யார்கிட்டையும் நீங்கள் ஓயாமல் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கீங்களா, அல்லது ஏதோ ஒரு சீரியலை பார்த்துக்கிட்டு உட்காந்துறீங்களா, ஏதோ ஒரு சினிமாவை பார்த்துட்டு உட்காந்துறீங்களா, என்னன்னு உங்களுக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு ஏதோ ஒரு தடை உங்கள்கிட்ட இருக்குது, உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஏதோ ஒரு தடை உங்கள்கிட்ட இருக்குது, உங்களுடைய வெற்றி வாழ்க்கை முடக்குவதற்கு ஏதோ ஒரு தடை உங்கள்கிட்ட இருக்குது. அதுதான் ஆண்டவர் உங்கள்கிட்ட சுட்டி காட்டுகிறார். அதை நீங்கள் கண்டு கொண்டுட்டீங்கனாலே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அதுக்கப்புறம் யோசுவா வாழ்நாளெல்லாம் வெற்றியுள்ள மனிதனாக மாறினான். அதை உடனே அப்புறப்படுத்திட்டான் யோசுவா. நீங்களும் அப்புறப்படுத்துங்க, உங்கள் வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியானதாக மாறும், ஒரு சரித்திரமுள்ளதாக மாறும். யோசுவாவை போல என்றைக்கும் நீங்கள் என்ன செய்வீங்க, நீங்காத சரித்திரத்தில் ஒரு வெற்றியாளனாக வர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படியே கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து நம்ம தியானிச்சோம் பாருங்க, நம்ம பெரிய தெய்வத்தை நமக்கு பக்கமாக வச்சுருக்கிறோம். அவர் நம்மோடு கூட இருக்கும்படியாகத்தான் இம்மானுவேலனாகவே இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு இயேசுவை குறித்து சொல்லியிருக்குது. அவர் தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு வேஷம் சொல்லுகிறது. உடைந்த உள்ளத்தோடு நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு யார் இருந்தாலும் அவங்களை தேடி ஆண்டவர் போய் தன்னை வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேலர்கள் ஒடுக்கப்படும் போதும் நெருக்கப்படும் போதும் பரலோகத்திலிருந்து தேவன் பார்த்து இறங்கி வந்தார்னு யாத்ராமா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கிதியோன், ஆண்டவரே ஏன் எங்கள் கூட இருந்தால் எங்களுக்கு இதெல்லாம் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அவன் அங்கலாய்த்த போது ஆண்டவர் அவனை தேடி வந்து அவரோடு கூட பேசினதை பார்க்கிறோம். அற்பமாக எண்ணப்பட்ட அசட்டை பண்ணப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் ஆதரித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் உண்மையாக அவரை தேடுங்க, இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். நீங்கள் உண்மையாக தேடுங்க, உங்களுடைய சந்ததிக்கு நீங்கள் ஒரு பெரிய தலைமை பண்பை கர்த்தர் உங்கள் தலையில் வைப்பார். இன்றைக்கி
சாராளுக்கு வச்சார். நீ ராஜாக்களுக்கெல்லாம் தாயாய் மாற போறன்றாரு, நீ ராஜாக்களுக்கெல்லாம் தகப்பனா மாற போறன்றாரு. உண்மையாக தேடுங்க, நீ உத்தமனா, இதைத்தான் சொல்லுவார் 17ஆம் அதிகாரத்தில். நீ எனக்கு முன்பாக உத்தமனா மட்டும் நடந்து போ, நீ மட்டும் உண்மையா மட்டும் என்ன தேடு, கவலைப்படாத. இன்னைக்கு ஆகாருக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கலன்னு சொல்லி அந்த அம்மா நினைக்கத்தான். ஆகாரை காட்டிலும் மேலான ஒரு ஆசீர்வாதத்தை, எப்பயும் என் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய சந்ததிக்கு நீ தாயா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தரப்போறேன்னு சொல்லி தேவன் ஆகாரை அன்னைக்கு தள்ளி விட்டுட்டு சாராளை தன் பக்கம் இழுத்து கொண்டதை பார்க்கிறோம். நல்ல நறுங்குண்டு கிடைக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். நீங்கள் தடவியாகிலும் அவரை கண்டு அவருடைய வல்லமையை ருசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படியாகிலும் போய் அவருடைய வல்லமையை நான் பெற்று வாழ வேண்டும் என்று வஸ்திரத்தின் ஓரத்தை தட்டபோது வாழ்ந்தாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எப்படியாகிலும் இயேசுவை நான் காண வேண்டும் என்று சொல்லி சகேயு மரத்தின் மேலே ஏறி காண விரும்பினான். இயேசு தன்னை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். என் வாழ்விலும் சமீபமாக இருக்கிற இயேசுவை நான் எப்படியாவது என் வாழ்க்கையில் என்ன செய்யணும், நான் ருசிக்கணும். என் வாழ்விலும் சமீபமாக இருக்கிற இயேசுவை என் வாழ்க்கையில் எப்படியாவது நான் அதிசயம் செய்கிறவராய் மாற்றணும், அற்புதம் செய்கிறவராய் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா சகைவை போல விடாமுயற்சியாக தேடுங்க. அந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள பெண்மணியை போல எப்படியாகிலும் நான் வஸ்திரத்தை தொட்டாலும் பரவாயில்ல, அவர் சமீபமாக இருக்கிறார். இந்த பக்கம் தான் நடந்து போகிறாருன்னு குருடர்கள் கூப்பிடுறாங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், இந்த தான் போகிறார், வாய்ப்பை விடாதீங்க. இயேசு சமீபத்தில் இருக்கிறார். அவர் இப்போ ஏறிய நினச்சா உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க அவர் விரும்புகிறார். எந்த மாற்றத்தை அவரால் ஏற்படுத்த முடியும்? நீங்கள் வாழ்ந்திருக்கிறத அவர் பார்க்க விரும்புகிறார். இந்த பூமியில் நீங்கள் உயர்ந்திருக்கிறத அவர் பார்க்க விரும்புகிறார். சில காரியங்களில் பிசாசு உங்களோடு போராடுகிறதே போல நீங்கள் தேவையற்ற ஏதோ சில காரியங்களை விடாமல் இருக்கிறீங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய அழுகைக்கு காரணம், அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தோல்விக்கு காரணம், அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய விரக்திக்கு காரணம். ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் விடமாட்டேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு யோசுவா தன் வாழ்விலே தோல்வியற்ற ஏற்பட்ட உடனே ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறான். ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தின உடனே அடுத்த நிமிஷமே சம்பந்தப்பட்ட ஆளை தூக்கி எறிகிறான். நீங்கள் இப்பே தூக்கி எறியுங்க. அடுத்து யோசுவாவினுடைய நடை வீர நடையாக இருந்ததை போல, அடுத்து யோசுவாவுடைய வாழ்வு வெற்றியின் மேலே வெற்றியை கண்ட வாழ்வாய் மாறினதை போல இப்பே நீங்கள் தூக்கி எறிஞ்சிங்கன்னா ஆகாத காரியங்கள், போகாத நட்புகள், ஆகாத நட்புகள், தேவையற்ற உறவுகள் எது உங்களை தேவனுக்கு பக்கத்தில் போக விடாமல் தடுக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். எது ஒன்று தேவனை உங்களை நினைக்க விடாமல் தடுக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். எது உங்களை தேவன் உங்களோடு கூட இணைந்து செயல்பட முடியாத அளவுக்கு இடையூறாக இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆவியானவர் உங்கள்கிட்ட ஞாபகப்படுத்துகிறார், நீங்கள் விட்டுருங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றியுள்ள வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். பிதாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீங்கள் இருக்கிறத அன்னைக்கு மோசே உணர்ந்ததை போல உங்களுடைய பிள்ளைகள் உணரட்டும்ப்பா. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளோடு இருக்கிறதுனால இவர்கள் விசேஷித்தவர்கள் என்று இவர்களும் இவர்களை சுற்றிலும் உள்ளவர்களும் பேசுகிற அளவுக்கு இவர்கள் வாழ்வில் அதிசயமானவைகளை செய்யுங்கப்பா. கர்த்தரை தெய்வமாக கொண்டு இருக்கிற இந்த ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்லி மற்றவங்களாம் சொல்லுகிறட்டும். ஆண்டவரே, கர்த்தர் இவர்களுக்கு சமீபமாக இருக்கிறார், கர்த்தர் இவர்களை சூழ்ந்திருக்கிறார், இவர்களை தொடுகிறவன் கர்த்தரின் கண்மணியை தொடுகிறான் என்ற எண்ணத்தை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வரவைங்கப்பா. ஆண்டவரே, உம்மை தேடுகிற நேசிக்கிற அந்த ஜனம் ஆண்டவரே இன்னும் சிறப்பானதாக, பூமியில் இருக்கிற எல்லா ஜனத்தை பார்க்கணும் சிறப்பானதாக மாற வேண்டும் என்று நீங்கள் விரும்புனீங்கப்பா. அந்த விருப்பம் நிறைவேறட்டும் என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அதுக்கு தடையாக இருக்கிற, இடையூறாக இருக்கிற ஒவ்வொன்றையும் இவர்கள் அறிந்து புரிந்து அதை அப்புறப்படுத்துவதற்கு ஆவியானவர் இவர்களுக்கு துணை செய்வீராக என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவருடைய வெளிச்சம் மங்காமல் இருக்கட்டும், இவருடைய நாணல் முறியாமல் இருக்கட்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே இவர்களை வாழ்த்துகிறோம்.